ஹலோ எவ்ரிவன். இந்த சோப் செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆயில்ஸை மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு நார்மல் ஸ்கின்னுக்கான ரெசிபி. ஸோ கோகனட் ஆயில் வந்து நான் 262 கிராம்ஸுக்கு எடுத்திருக்கேன். அண்ட் இது கூட கேஸ்டர் ஆயில் பார்த்திங்கன்னா 38 கிராம்ஸுக்கு நான் எடுத்துக்கிறேன். அண்ட் மூணாவதாக வந்துட்டு பாம் ஆயில் வந்து 75 கிராம்ஸுக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் ரேஷனில் கிடைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம், தப்பில்லை. அது ஃபில்டர்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பாயில் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற எல்லா ஆயில்ஸுமே சோப்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த ஆயில் பார்த்திங்கன்னா ரைஸ் பிரான் ஆயில். இதோட அளவு பார்த்திங்கன்னா 188 கிராம்ஸுக்கு எடுத்துருக்கேன். அண்ட் ஃபைனலி வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் வந்து 188 கிராம்ஸுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளோட ஆயில்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றாவே நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்து எடுத்து வச்ச ஆயில்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து வேறு ஒரு சில்வர் பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஆயில்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மர்ஜ் பண்ணி விட்டுருங்க. பிளெண்டர் வேணும்னாலும் போட்டுக்கலாம். பாம் ஆயில் ஆட் பண்ணனால அதோட சின்ன சின்ன லம்ப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை நல்லா பிளெண்ட் பண்ணுறதுக்காக நான் பிளெண்டர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். பிளெண்டர் யூஸ் பண்ணி நல்லா ஆயில்ஸ் எல்லாத்தையுமே நான் மெர்ஜ் பண்ணிட்டேன். ஆயில்ஸ் எல்லாமே நல்லா மெர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம லைவ் சொல்யூஷன் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 108 கிராம் காஸ்டிக் சோடாவில் 216 கிராம் வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணி இந்த லைவ் சொல்யூஷன் ரெடி பண்ணியிருக்கேன். இதை ஃபில்டர் வச்சு நம்ம ஆயில்ஸ் கூட ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ண உடனே பிளெண்டர் போடாமல் கையிலேயே வந்துட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பிளெண்டர் போட்டோம்னா ஓகேவாக இருக்கும். லைவ் சொல்யூஷன் ஆட் பண்ண உடனே வந்துட்டு எப்பயும் பிளெண்டர் போட வேண்டாம். அண்ட் இன்றைக்கி நான் வந்து இதை ஒரு 3 போர்ஷனாக பிரிக்க போகிறேன். அதனால் அதிக நேரம் பிளெண்டர் போட்டேன் அப்படின்னா எனக்கு பேட்டர் வந்து சீக்கிரமாக திக்காயிடும். நான் அந்த டிசைன்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு பேட்டர் வந்து ரொம்ப ஹார்டாக மாறிடும். ஸோ அதனால் அதிக நேரம் வந்து நான் கையில் தான் கலக்கிட்டு பிளெண்டர் வந்து சும்மா கொஞ்சமாக அது மர்ஜ் பண்ணுறதுக்காக மட்டும் போட்டுட்டேன். ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் மட்டும்தான் நான் பிளெண்டரே போட்டேன். ஸோ நல்லா வந்துட்டு கையிலே கலக்கி விட்டுறலாம். இப்போது இந்த சோப் பேட்டரை வந்து நான் இன்னும் ஒரு 2 பார்ட்டாக வந்து பிரிக்க போகிறேன். 250 கிராம்ஸுக்கு வந்து 2 போர்ஷனாக நான் எடுத்துக்கிறேன். இதில் தான் வந்து நம்ம கலர் பவுடர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 போர்ஷன் பிரிச்சுட்டு இதில் வந்து நம்ம கலர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இருக்க இந்த பெரிய பார்ட்டில் வந்து நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா டைட்டானியம் டை ஆக்சைடும் கேவலன் கிளேவும் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு இந்த இதில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி லம்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த லம்ஸை கரைக்கிறதுக்காக பிளெண்டர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுவும் ரொம்ப கம்மியான டைமில் தான் போட்டு நான் மர்ஜ் பண்ணிக்கிறேன். ரொம்ப நேரம் பிளெண்டர் போட்டேன் அப்படின்னா பேட்டர் வந்து எனக்கு திக்காயிரும். ஸோ அதனால் கொஞ்சமாக வந்துட்டு நான் பிளெண்டர் போட்டுட்டு அந்த லம்ஸ் எல்லாத்தையுமே மர்ஜ் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் வந்து வேறு எந்த ஒரு பவுடர்ஸ் ஜூஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை. ஜஸ்ட் எசென்ஷியல் ஆயில்ஸ் மட்டும்தான் வச்சு இந்த சோப் செய்ய போகிறேன். ஸோ இதில் வந்து நான் லாவெண்டர் அண்ட் டீ ட்ரீ அந்த 2 எசென்ஷியல் ஆயில்ஸுமே அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பவுடர்ஸ் பார்த்திங்கன்னா லைமார்ட் அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ வாங்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ட்ரை. ஸோ இந்த கலர்ஸ் வந்துட்டு லைமார்ட் அப்படின்ற வெப்சைட்டில் இருக்குது. நான் கீழே வந்துட்டு உங்களுக்கு அந்த வெப்சைட்டோட லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு பேட்டரில் வந்துட்டு நான் வயலட் கலர் எடுத்திருந்தேன், இன்னொரு பேட்டரில் வந்துட்டு க்ரீன் கலர் எடுத்திருந்தேன். கலர் வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். கலரோட பவுடர்ஸ் ஆட் பண்ணும்போது குட்டி குட்டி லம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த லம்ஸை கரைக்கிறதுக்காக நான் பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரெண்டையுமே வந்துட்டு பிளெண்டர் போட்ட பின்னாடி தான் அந்த ஒரு கலரே வந்துட்டு எடுப்பாக தெரிஞ்சிச்சு, நல்லா மர்ஜ் ஆன பின்னாடி. ஸோ இதுலேயுமே வந்துட்டு எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். லாவெண்டர் டீ ட்ரீ ரெண்டையுமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இன்றைக்கி வேறு எந்த பவுடர்ஸ் ஜூஸ் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ எசென்ஷியல் ஆயில் மட்டும்தான் வச்சு நான் இந்த சோப்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அடுத்து வந்து ஒரு 1 kg மோல்டு வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லேயர் வந்து நம்ம எடுத்து வச்சு அந்த பெரிய பேட்டரை போட்டுக்கலாம். இந்த டைட்டானியம் டை ஆக்சைடும் கேவலன் கிளே இருக்கிற அந்த பெரிய போர்ஷனை வந்துட்டு மோல்டில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மோல்டை வந்து நான் நேராக வைக்காமல் கொஞ்சம் வந்துட்டு ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு இந்த பேட்டரை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் எப்போ நீங்கள் பேட்டரை வந்து மோல்டில் ஆட் பண்ணாலும் நல்லா தட்டி விட்டுக்கணும். உள்ளே ஏதாச்சும் ஏர் பபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா வந்துட்டு லாவெண்டர் கலரில் இருக்கிற இந்த பேட்டரை வந்துட்டு அதுக்கு மேலே வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ டைம் லேட்டாக என்ன ஆகுதுன்னா பேட்டர்ஸ் வந்து திக்காகிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஈவனாக அந்த ஒயிட்டுக்கு மேலே அந்த ஒயிட் கலர் எங்கேயுமே தெரியாத அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிவிட்டு பேட்டர்ஸ் வந்து நான் எங்கேயுமே வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாகவே வலித்து அந்த மோல்டில் போட ஆரம்பிச்சிட்டேன். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கலக்கி வச்சுருந்தேன் அந்த க்ரீன் கலர் பேட்டரையும் வந்துட்டு இந்த வயலட் கலருக்கு மேலே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஹார்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுவும் வந்துட்டு எடுத்து போட்டு நல்லா ஈவனாக வந்துட்டு நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஒயிட் கலர் போட்டேன், அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு பர்பிள் கலர் போட்டிருக்கேன், அதுக்கு மேலே வந்துட்டு இந்த க்ரீன் கலர் போட்டிருக்கேன். இது மூணுமே வந்துட்டு நான் சோப்போட மோல்டை ஒரு லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங்காக வச்சு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே ஆட் பண்ண பின்னாடி நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா பேட்டர் வந்து அங்கங்கே கொஞ்சம் திக்காக இருந்துச்சு, அதனால் ஏர் பபிள்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. டேப் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதில் வந்துட்டு இதை வச்சு ஒன்று டிசைன் பண்ண போகிறோம். ஒரு 3 ஈவன் சைஸில் இருக்க குச்சியை வந்து இந்த மாதிரி நான் டேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை உள்ளேருந்து மேலே வந்து ஒரு ஸ்வில் மாதிரி போட்டு விட்டேன். அவ்வளோதான், நிறையா போடாமல் சும்மா லைட்டாக மட்டும் போட்டுட்டு அதை அப்படியே விட்டுட்டேன். இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு மேலே அன்ஈவனாக இருக்கிறத வந்துட்டு ஈவனாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். சோப்ஸோட டாப் லேயர் வந்துட்டு நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி முடித்த பின்னாடி இப்போ வந்துட்டு நம்ம இஷ்டம் தான். இது நீங்கள் இப்படியே விடுறதுனால விடலாம், இல்லை இதுக்கு மேலே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டிசைன் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த உங்களோட க்ரியேட்டிவிட்டி இங்கே வந்து நீங்கள் கொண்டு வரலாம். டாப் லேயரில் நமக்கு என்ன பண்ண தோணுதோ அது எல்லாத்தையுமே பண்ணி முடித்த பின்னாடி இதை வந்துட்டு ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 1 டே விட்டுறலாம். இது செஞ்சப்போ கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பவுடர்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது எப்படா ட்ரை ஆகும் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சு. ஸோ ஒரு நாள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ட்ரை பண்ண விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நான் அன்மோல்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து அன்மோல்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா ட்ரையாக இருந்துச்சு. நல்லா ட்ரை ஆகிட்டு எடுக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாகவே வந்துருந்துச்சு. இப்போ இதை வந்து நம்ம அன்மோல்ட் பண்ணிக்கலாம். அன்மோல்ட் பண்ணும்போதும் நல்லா பர்ஃபெக்டாக வந்துட்டு வந்துருச்சு வெளியே. ஸோ எங்கேயுமே வந்து ரொம்ப ஸ்டிக்கியாலாம் இல்லை. கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சு. ஸோ கட் பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பீஸை கட் பண்ணும்போது எப்பட்றா வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கட் பண்ண பின்னாடி எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு டிசைன் இருந்துச்சு. ஃபோனில் பார்க்குறத விட நேரில் வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு கலரு டிசைன்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சு. நான் எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த டிசைன்ஸை வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணேன். நீங்களும் வந்துட்டு தாராளமாக இதே ஃபார்முலா இதே மெத்தடில் நீங்கள் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம் வீட்டில். ஸோ அவ்வளோதான். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய், டாட்டா.